தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தமிழ் குழந்தைகளுக்கு ஏன் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். நம்மளாம் நினைக்கிறது போல் இந்த பெயருங்கிறது வெறும் ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு மட்டுமல்லங்க. இந்த பெயர் எனப்படுவது ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. ஒரு அழகி, ஒரு முருகன் என்று சொன்னால் அது தமிழர்களுக்கே உரியது. தமிழில் இருப்பதனால அந்த பெயர்க்குரியவர்கள் கண்டிப்பாக தமிழர்களாக இருக்க வேண்டும் என்கின்றது நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அந்த பெயரே ஒரு இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலே இந்த பெயர் வைக்கின்ற போது நம்ம வழக்கமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கூட்டு எண் சரியாக இருக்க வேண்டும், அப்புறம் சோதிட அடிப்படையில் இந்த முதல் எழுத்து சரியாக இருக்க வேண்டும் என்று தான் சிந்திக்கிறோம். ஆனால் அந்த கூட்டு எண் என்று சொல்லப்படுவது, இந்த சோதிட அடிப்படையில் சொல்லப்படுவது, அது நம்முடைய இனத்தினுடைய இந்த பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்கிறதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோவிந்த், ஒரு அரவிந்த், ஒரு சுரேஷ், ஒரு நரேஷ் அப்படின்னு பேர் வைக்கிறோன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது வடநாட்டவர்கள் வைத்து கொள்கின்ற பேர். அதில் கூட இப்போ கோவிந்த் என்பதை கோவிந்தன் அப்படின்னு தமிழில் வைப்பாங்க, நரேந்திரன் அப்படின்னு தமிழில் வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் இந்த சுரேஷ், நரேஷ், கோவிந்த், இன்னும் இப்படி நாம் சொல்லக்கூடிய இந்த பெண்களுடைய பெயர்கள் பல பெயர்கள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சொல்ல முடியாத பெயர்கள் எல்லாம், வாயிலே நுழையாத பெயர்கள் எல்லாம் வடமொழியில் வடநாட்டுக்காரர்களுடைய பெயர்களாக இருக்கின்றது. எனவே அது நம்முடைய இனத்தை அடையாளப்படுத்துவதாக இல்லை. அது கூட்டு எண் என்கின்ற அடிப்படையில் வைத்தாலும் கூட, சோதிடர் முதல் எழுத்து இப்படி கொடுத்தார் என்கின்ற அடிப்படையில் வைத்தாலும் கூட, நாம் அந்த குழந்தைக்கு அந்த பெயர் புரிகின்றதா என்பது முதன்மையான ஒன்று. ஏன்னா நாம் கொடுக்கின்ற அந்த பெயர் இருக்கின்றதே, அது அந்த குழந்தை ஒரு தமிழ் இன குழந்தை, அது ஒரு நீண்ட பாரம்பரியத்தையும் மரபையும் உடையது. அது நம்முடைய இந்த பரம்பரை என்று சொல்கின்றோமே, அந்த தமிழ் பரம்பரையினுடைய தொடர்ச்சி என்பதை முன்னிறுத்தி நிற்க வேண்டும். இப்படி நாம் குறிப்பிடுகின்ற இந்த வடவர்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழர் பரம்பரையை முன்னிறுத்தி இருப்பதாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, பொருள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடிய அந்த பெயர் அந்த குழந்தைகளுக்கே ஒரு எழுச்சியை தர வேண்டும், அந்த ஒரு ஆளுமையை தர வேண்டும். அவனுடைய பெயரை அவன் எண்ணி பார்க்கின்ற போது அதனுடைய பொருளை தெரிந்து அந்த பொருளுக்கு ஏற்ப நான் வாழுகின்றேனா என்று சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் நம் முன்னோர்கள் எப்படி பெயர் வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு என்று பார்த்தால், அந்த வைக்கக்கூடிய அந்த தமிழ் பெயர்களே அந்த குழந்தையினுடைய இயல்பாக, பண்பாக, ஆளுமையாக, திறமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வைத்தார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயற்கை அடிப்படையாக வைத்து பெயர் வைத்திருக்கின்றார்கள். கதிரவன் அப்படின்னு, இன்றைக்கு கதிரவன்ற பெயரை கூட வடமொழியில் சூர்யா என்று வைக்கின்றார்கள். அப்போது நம்ம என்ன செஞ்சிட்டோம், சூர்யா என்ற பெயர் தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் வடவர்களுக்கும் இருக்கின்றது. அப்போது சூர்யா என்பவன் ஒரு தமிழனா என்று ஒன்று. மற்றது, அந்த இயற்கையோடு பெயர் வைத்திருக்கின்ற அடிப்படையினால் எப்படி கதிரவன் உலகத்திற்கு ஒளி தருகின்றானோ அதுபோல அந்த குழந்தை உலகத்திலே ஒளி பொருந்தியவனாக, ஒளி தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று கதிரவன் என்று பெயர் வைத்தார்கள். சில வேளையில் விண்மீன்கள் பெயர் வைப்பார்கள், நிலவின் பெயர் வைப்பார்கள். அடுத்து தென்றல் என்று மிக அருமையான ஒரு பெயரை வைப்பார், இளவேனில் என்று வைப்பார்கள். இப்படி தமிழர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்ததுனால இயற்கையினுடைய பெயரை வைப்பார்கள். மலர் என்று வைப்பார்கள், மென்மையை கருதி மலர் என்று வைப்பார்கள். அடுத்து இந்த நல்லவர்களுடைய இயல்பை, பண்பை அடிப்படையாக வைத்து வைப்பார்கள்.
அன்பு, இல்லையா? இப்படி இந்த பண்புகளையும் அடிப்படையாக வைத்து வைப்பது அத்தகைய அறிவு உடையவர்களாக. இப்போது அறிவு என்று அறிவு செல்வி, அறிவாளன், பேரறிவாளன் என்று பெயர் வைப்பதனால அந்த குழந்தைக்கு தான் ஒரு அறிவாளி என்கின்ற ஒரு சிந்தனை ஏற்படும். அதை விட்டுட்டு நாம் ஏதோ ஒரு கூட்டு எண்ணுக்காக இல்லை சோதிடத்தில் ஏதோ புரியாத ஒரு மொழியில் ஒரு பெயர், இப்போ பார்த்திங்கன்னா பல வேளையில் தமிழில் பெயர் வர முடியாத பெயர்களை முதல் எழுத்துக்களை கொடுப்பாங்க. இந்த டாடி, டூ, லாலிலே, ராரா இதெல்லாம் தமிழில் வராது. இப்போ ரா போட்டால் முன்னாடி ஈ என்று போட வேண்டும், ல போட்டாலும் முன்னாடி லீன்னு போடணும். இப்போ டான்னு போட்டால் நீங்கள் சொல்லவே முடியாது. அதனால தான் அந்த டனேஷ் இப்படி பல பெயர்கள் எல்லாம் வைக்கின்றார்கள். அப்படி வைப்பது நாகரிகமாக இருக்கின்றது, அழைப்பதற்கு ஏதோ ஒரு புதுமையில் இருக்கிறது போல எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பெயரினுடைய பொருளையே தெரியாமல் இன்னைக்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள். இப்படி இயற்கை அடிப்படையில் பெயர் வைத்தார்கள். அடுத்து நல்லவருடைய பண்பு நலன்களை பெயர்களாக வைத்தார்கள். அறிவு, அன்பு என்று வைத்தார்கள். இதை தவிர கடவுளுடைய பெயர்களையும் வைத்தார்கள். ஆறுமுகம், முருகன், சிவன் என்று கடவுளுடைய பெயர்களை வைப்பதனால அந்த கடவுளுடைய இயல்புகள் அந்த குழந்தைக்கு வர வேண்டும், அந்த குழந்தைகள் இறைத்தன்மை உடைய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று இறைவனின் பெயர்களை வைத்தார்கள். அது கூட அவர்களுக்கு புரிகின்ற பெயர்களாக வைக்கும். இன்றைக்கு இறைவனுடைய பெயர்களை பல பெயர்களை வைக்கின்றார்கள், ஆனால் வடமொழியில் வைக்கின்றார்கள். இப்போ ஒரு முருகன் என்று சொன்னால் அழகன் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே இப்போ சுப்பிரமணியன் என்று வடமொழியில் வைத்தோம் என்று சொன்னால் அந்த சுப்பிரமணியன் என்பதற்கு சுப்பிரமணியன் என்கின்ற பொருளுக்கு அவர்களுக்கு பொருள் தெரியாது. தெரிந்தவர்களுக்கு நல்லது, அவர்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் தெரியாத பாமர தமிழர்களுக்கு நாம் இப்போ ஆறுமுகம் என்பதை சண்முகம் என்று ஏன் நாம் வைக்க வேண்டும்? இப்போ சண்முகம் என்று சொன்னால் அவர்களுக்கே புரியாது, இல்லையா? அப்போது நம்ம போய் இந்த குருமார்களை பார்க்கின்ற போது தயவுசெய்து தமிழர்களுக்கு தமிழ் பெயர்கள் வரும்படியாக கொடுத்தால் அவர்கள் இந்த தமிழ் இனத்திற்கு, அவர்களும் பெரும்பாலும் தமிழர்களாகத்தான் இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த தமிழர்களுக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தொண்டு செய்த ஒரு பெரிய பேற்றினை பெறுவார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி வடமொழியில் முதல் எழுத்துக்கள் வரும்படியான பெயர்களை அவர் கொடுத்து கொண்டே போவதனால இன்றைக்கு தமிழர் அவருடைய அடையாளத்தை இழந்து நிற்கின்றார்கள். அந்த பெயர்களுக்கு பொருளே தெரில. இப்போ யாஷிகா என்ற ஒரு பெயர், அதை அழகாக தமிழில் பிச்சை அம்மா என்று வைத்திருக்கின்றார்கள். பிச்சம்மா, பிச்சையம்மா என்று தமிழிலே வைத்திருக்கின்றார். அதையே யாஷிகா என்று வைக்க வேண்டும்? இப்படி சிந்தித்து பார்க்கலாம், இல்லையா? நாம் தமிழ் குழந்தைகள் தானே, தமிழர்கள் தானே. இது தவிர தமிழர்கள் வீர அடிப்படையில் பேர் வைத்திருக்கின்றார்கள். செழியன், மாறன் என்று மூவேந்தர்களுடைய பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். இப்படி வைப்பதனால நம்முடைய குழந்தைகள் வீரமிக்கவர்களாக இருப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்குது. அது தவிர இன்னும் தமிழ் சான்றோர்கள் வள்ளுவன், பாவேந்தன் என்று நாம் தமிழ் பெயர்களை வைக்கின்ற போது அந்த சான்றோர் பெருமக்களினுடைய மிடுக்கும் ஆளுமையும் அவருடைய அறிவு திறனும் நம் குழந்தைகளுக்கு இயல்பாக அவர்களும் அவர்களை போன்று விளங்குவார்கள் என்று தமிழிலே பெயர் வைத்தார்கள். எனவே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கு நவீனமாக வேண்டும் என்று நம்ம சிந்திக்கலாம். அதற்கு சுருக்கமான பெயர்களை, நிறைய பெயர்களை தமிழ் சான்றோர்களை கேட்டு சுருக்கமாக காலத்திற்கு ஏற்ப தூய தமிழிலே வைத்தால் நம்முடைய இனமும் நம்முடைய மொழியும் நம்முடைய பரம்பரையும் நம்முடைய இன அடையாளமும் நிலை பெறும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை தமிழர்களாக நம்முடைய பெற்றோர்கள் தமிழ் பெயர் வைத்து இன்றைக்கு நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். சில பெற்றோர்கள் தெரியாமல் வைத்து விட்டார்கள். இனி வரக்கூடிய நம் குழந்தைகளுக்காவது தமிழ் பெயர் வைப்போம், தமிழர்களாக வாழ்வோம், தமிழர் பண்பாட்டை காப்போம், தமிழர்களுடைய அந்த பரம்பரை தொடர்ச்சியினை தொடர செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.